My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மருத்துவம் சார்ந்த படிப்புகளை படிக்கணும்னு காத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகவும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நியூஸ் அப்படிங்கிறது நேற்றுக்கு முந்தின நாட்களில் நியூஸ் ஆர்டிகல்ஸில் நிறைய இடங்களில் பப்ளிஷ் ஆச்சு. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 37 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இடங்களில் வருகிற நடப்பு கல்வி ஆண்டிலிருந்து ஒரு 500 இடங்களை அதிகப்படுத்தணும்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து எழுப்பப்பட்டிருக்கிறது. என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனல் ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீட் 2025 ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் அப்கமிங் டேஸில் நம்ம போட போகிறோம். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இது தினமணியில் வந்த ஒரு முக்கியமான ஒரு நியூஸ். தமிழகத்தில் புதிதாய் தொடங்கப்பட்ட 11 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. இந்த 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான 10 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 100 இடங்கள் தான், 100 MBBS சீட்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய சீட்ஸாக இருக்குது. ஸோ இந்த 100 MBBS சீட்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதில் இன்னும் ஒரு அடிஷ்னல் 50 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை வந்து தமிழக அரசாங்கம் வந்து கணக்கில் எடுத்திருக்கிறாங்க, அவங்க வந்து கவனத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய டைரக்டர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய MCCக்கு இதை குறித்ததான ஒரு ரிக்வஸ்ட் அப்படிங்கிறது எழுப்பியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து சென்னை தமிழக மருத்துவக் கல்லூரிகள் கூடுதலாக 500 MBBS இடங்கள் மற்றும் 88 முதுநிலை மருத்துவ PG சீட்ஸ் 88 PG சீட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ரிக்வஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 5050 MBBS சீட் இருக்கு. டோட்டலாக அட் ப்ரெசன்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 5050 சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இதுல புதிதாய் தொடங்கப்பட்ட 10 கல்லூரிகளில் தலா 100 இடங்கள் தான் இருக்கு. இந்த இடங்கள்ல அந்த கல்லூரிகளில் 10 கல்லூரிகளில் 50 இடங்களை கூடுதலாக தொடங்குவதற்கான நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேபி இந்த அப்கமிங் இயர்ஸ் வருகிற வருஷத்துல அல்லது அதுக்கு அடுத்த வருஷங்கள்லயே கூட நமக்கு வந்து இந்த 50 சீட் ஒவ்வொரு காலேஜ்லையும் ஆட் ஆச்சு அப்படின்னா அப்ராக்சிமேட்லி நமக்கு ஒரு 500 சீட்ஸ் அப்படிங்கிறது ஆட் ஆகும். ஸோ அப்போ 5050 சீட் அப்படிங்கிறது 5550 சீட்டாக மாறும். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் அதிகரிக்கும் போது கட் ஆஃப் மார்க்கில் ஸ்லைட் வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்கும், கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் இந்த 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளும் புதிதாய் துவங்கப்பட்ட போது அதுக்கு முந்தின வருஷத்துக்கும் அந்த ப்ரெசன்ட் இயருக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்ல ஒரு பெரிய கிராஜுவல் டிக்ரீஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ 500 சீட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கட் ஆஃப் மார்க்கில் ஸ்லைட் வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ வருகிற வருஷங்களில் கட் ஆஃப் மார்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த 500 சீட் இன்க்ரீஸ் ஆனாலும் இன்க்ரீஸ் ஆகலைனாலும் கட் ஆஃப் மார்க்கில் பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறதா என்னுடைய பார்வையாக இருக்கு. ஸோ லாஸ்ட் இயரில் எந்த கேட்டகரியில் எந்த மார்க்கில் க்ளோஸ் ஆச்சோ அதை விட ஜாஸ்தியாக தான் உங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது இருக்கணும், அதை விட கம்மியாகும் அப்படிங்கிற நினைப்போடு படிக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு ஆசிரியராக என்னுடைய பார்வையாக இருக்கு. ஏன்னா எல்லா மாணவர்களும் அதை விட அதிகமாக எடுக்கணும் அப்படிங்கிறதான் டார்கெட்டாக வச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் மட்டும் மார்க் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது அப்படிங்கிறது வந்து தவறான முடிவாக, ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு முடிவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ அதனால் லாஸ்ட் இயர் க்ளோசிங் மார்க்குக்கு மேலே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த 500 சீட் வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா இதன் மூலமாக ஆல் இண்டியா கோட்டாலையும் மாணவர்களுக்கு சீட் அப்படிங்கிறது போகும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 85% ஆஃப் சீட்ஸுக்கும் நமக்கு மார்க் அப்படிங்கிறது சீட்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ இது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஸோ அதே மாதிரி PG கவுன்சிலிங்க்கு பர்சன்டைல் குறைச்சிருக்கிறாங்க. நீட் PGக்கு இன்கேஸ் நீங்கள் அல்லது உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அல்லது உங்களுடைய சீனியர்ஸ் யாராவது நீட் PG ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுடைய பர்சன்டைல் கம்மியாக இருந்தால் கூட OBC கேட்டகரியெல்லாம் 10% இருந்தாலே கூட அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீட் PG கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற கட் ஆஃப் பர்சன்டைல் ரிடக்ஷனை வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் அதை பற்றின அப்டேட் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீட் 2025 ரிலேட்டடாக அடுத்தது நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறது போஸ்ட் பண்ண போகிறோம். இந்த 500 சீட் அப்படிங்கிறது சந்தோஷமான ஒரு விஷயம் தான். வரும்போது அஃபீஷியலாக இதை பற்றின அப்டேட் வரும்போது நம்மளுடைய சேனலில் மீண்டுமா அது குறித்து அப்டேட் அப்படிங்கிறத பதிவு செய்கிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீட் 2025க்கு இன்னும் ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது. நல்லா படிங்க, உங்களுடைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீட் 2025ல நீங்கள் லாஸ்ட் டைம் வாங்கின மார்க்கை விட அதிகமாக எடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.